அந்த போராட்டம் ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டம். நீங்கள் அந்த போராட்டத்துக்கான அடிப்படை என்பது ஓ, தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பொது பிரச்சனை. இதற்கான சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது. இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் செய்கிற ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டமாகத்தான் மக்கள் கருதுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டமும் நடப்பதற்கு முன்பு நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதுபோன்ற எந்த போராட்டமும் சட்ட போராட்டமாக மாறுவதில்லை. இப்போ திமுகவை எதிர்த்து அண்ணாமலை பல போராட்டங்கள் நடத்தினார். அதுதான் இப்போ பெரிய பேசும் பொருளாக இருந்தது. திமுக ஊழல் செய்து விட்டது, ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் இப்படி பல போராட்டங்கள் இந்த கடந்த 2-3 வருடங்களாக. ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு வராமல் ஏமாற்றுகிற போராட்டம். நீங்கள் திமுக மீது குற்றச்சாட்டை சுமத்தி ஆளுநரிடம் கொடுப்பது, ஆளுநர் திமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக வரலாறே இல்லை.